ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோயில் வழிபாடு தான். குலதெய்வ வழிபாடு எல்லா கோயிலையும் நடத்துவாங்க அம்மன் கோயிலில். இப்போது ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி முதல் வெள்ளி, படைவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் டெம்பிள் குலதெய்வ கோயிலுக்கு தான் இப்போது வந்திருக்கோம். வருஷம் வந்து அம்மனை பார்த்துட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு சாமியை பார்த்துட்டு போவோம். அப்படி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து முதல் வெள்ளின்றதால பக்தர்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. காலையிலேயே நல்லா சைடில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பைக்லாம் எல்லாமே பைக் மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. கார்லாம் முன்னாடியே பார்க்கிங் இருக்குது, அந்த பார்க்கிங்லேயே நிறுத்திடுறாங்க காரு. அப்புறம் கவர்மெண்ட் பஸ் மட்டும் பாலம் வரைக்கும் உள்ளே விடுறாங்க. பாலத்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகுது. மற்றது வண்டிங்க எல்லாமே ஆட்டோ, வேன் எல்லாமே பார்க்கிங்கோட நிறுத்திடுறாங்க. காலையில் வந்தீங்கன்னா உள்ளே வரலாம். போக போக ஒரு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பார்க்கிங்கில் தான் உள்ளே விடுறாங்க. இப்போ உள்ளே நம்ம வந்தோம்னாக்கா சாமி பார்க்குறதுக்காக கோபுரம் வழியாக உள்ளே வந்திருக்கோம். இதுதான் கொடிமரம். இங்கே தான் கோழி விடுறது, சாமிக்கு பூஜை பண்ணுறது எல்லாமே இங்கே 50 ரூபா தரிசனத்தில் க்யூவில் உள்ளே போகிறதுக்காக நின்றுருக்கோம். 50 ரூபா தரிசனம், அப்புறம் 10 ரூபா, அப்புறம் ஃப்ரீ தரிசனம். 50 ரூபா தரிசனத்தில் போனீங்கன்னாக்கா 1.5 மணி நேரம் ஆச்சு எனக்கு சாமி பார்க்க. 10 ரூபா டிக்கெட்டில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஃப்ரீ டிக்கெட்டில் வந்து இன்னொரு பக்தர்கள் கூட்டம் வெளியே வரைக்கும் இருக்காங்க. இது வந்து ஃப்ரீ டிக்கெட் இருக்கிற இடம். மேலே முருகர் கோயிலுக்கு இந்த வாட்டி போகல, டைம் இல்லை, அதனால் வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு. வெளியில் வந்து சிவன் சன்னதி இருக்குது, அங்கேயும் சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பொங்கல் வைக்கிற இடம் இருக்குது. அங்கே தான் எல்லாருக்கும் பொங்கல் வைப்பாங்க. இப்போ அங்கே தான் எங்கள் வீட்லேயும் அம்மா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அவங்க அப்படியே போய் பொங்கல் பார்த்துட்டு அப்படியே சாமிக்கு காலைக்கு சேர்ந்துட்டு வெயிட் பண்ணலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இடம் சீக்கிரமாக கிடைக்காது. வெயிட் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் 6 வெள்ளி இருக்குது தான் இந்த மாதத்தில். அதனால் பக்தர்களுக்கு வந்து பொறுமையாக வாங்க. நார்மல் டைமில் வந்தீங்கன்னா சாமி ஃப்ரீயாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆடி மாதத்தில் வந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகலாம். ஃப்ரீ தரிசனத்தில் 50 ரூபா தரிசனத்துலேயே 1.5 மணி நேரம் ஆகுது சாமி பார்க்க. ஸோ இந்த மாதத்தில் எப்போ வேணால் சாமி கும்பிடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தான் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். பொங்கல் வச்சுட்டு இப்போது சாமிக்கு வந்து கோழி காணிக்கை செலுத்திட்டு வந்த இப்போ தான். இதுதான் பலிப்பீடம். இங்கே தான் ஆடு கோழி பலியிடும் இடம். இதுதான் இந்த இடத்துல தான் காணிக்கையை செலுத்துவாங்க. பொங்கல் வச்சுட்டு கோழி ஆடு காணிக்கை செலுத்திட்டு அப்படியே முடி செலுத்தும் இடம் இதுதான். இங்கே முடி காணிக்கை செலுத்தும் இடம்.